வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க்கு, ஜிகே 10 மார்க்கு, தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் பண்ணாக்கா உங்களுக்கான இந்த டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். பே பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் தனியாக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் நம்பர் ப்ளஸ் பண்ணாக்கா நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 8th வீக்கோடைய கிளாஸ் 2 தான் பார்க்குறோம். ஸோ இதில் பண்ணாக்கா நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் 3rd யூனிட்டில் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கில் சேர சோழர் இவங்க 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாண்டியர்கள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போது மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சேர சோழ பாண்டியர்கள். ஸோ இது 3 பேரும் தான் என்ன சொல்கிறோம், மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மூவேந்தர்கள் பற்றிய நூல் முத்தொள்ளாயிரம். மூவேந்தர்களை பற்றிய நூல்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, மூவேந்தர்கள் பற்றிய நூல்களுக்கு 3900. அதாவது மூவேந்தர்கள் பற்றிய 3900 பாடல்களை கொண்ட நூல் எதுன்னா முத்தொள்ளாயிரம். கொஷின் கேட்பாங்க, மூவேந்தர்களை பற்றிய நூல் எது அப்படின்னா முத்தொள்ளாயிரம். ஏன் அதுக்கு பேர் முத்தொள்ளாயிரம்னா 3900 பாடல்களை கொண்டது. ஸோ அதுக்கு இந்த டேபிளோ காலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நாடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. தலைநகரம், அப்போ சேர நாட்டுடைய தலைநகரம் வஞ்சி அப்படின்னு சொல்லுவோம், அப்படிலாம் கரூர். இப்போ சேர நாட்டுடைய தலைநகரம் கேட்கலாம். ஸோ வஞ்சினாலே கரெக்டு தான், கரூர் கரெக்டு தான். அடுத்து சோழ நாடு. ஸோ உறையூர் அப்படின்னா காவேரி பூம்பட்டினம். அப்போ உறையூரும் தலைநகரம் தான், காவேரி பூம்பட்டினமும் தலைநகரம் தான். பாண்டிய நாட்டுடைய தலைநகர் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை. ஸோ இங்கே சின்னம் சேர நாட்டுடைய சின்னம் பார்த்தீங்கன்னாக்கா அம்பு வில். ஸோ சேர நாட்டுடையது அம்பு வில். சோழ நாட்டுடையது பார்த்தீங்கன்னாக்கா புலி. பாண்டிய நாட்டுடையது பார்த்தீங்கன்னாக்கா மீன். அடுத்து துறைமுகம். சேர நாட்டுடையது பார்த்தீங்கன்னாக்கா முசிறி, தொண்டி. 2 துறைமுகம் இருக்குது, முசிறி, தொண்டி. சோழ நாட்டுடையது காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டிய நாடு கொற்கை, வேம்பு. ஸோ கொற்கை, வேம்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பூ. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொற்கை மட்டும் தான் வரும், வேம்பு வராது. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பாண்டிய நாட்டுடைய அதாவது நாட்டுக்கு சொந்தமான அந்த பூ, அவங்க என்ன பூவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. சேர நாடு பார்த்தீங்கன்னாக்கா பனம்பூவை யூஸ் பண்ணுவாங்க. சேர நாடு பனம்பூ. சோழ நாடு பார்த்தீங்கன்னாக்கா அத்திப்பூ. பாண்டிய நாடு பார்த்தீங்கன்னாக்கா வேம்பு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் தலை சிறந்தவன், இந்த 3 இருக்கு இல்லையா, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. இதில் தலை சிறந்தவர் யார் அப்படின்னா சேர நாட்டில் சேரன் செங்குட்டுவன். சேர நாட்டில் தலை சிறந்தவன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். சோழ நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கரிகால சோழன். சோழ நாட்டில் கரிகால சோழன். பாண்டிய நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவோம், நெடுஞ்செழியன். ஸோ இதில் இந்த பாக்ஸில் இருந்து கொஷின் வரலாம். நெக்ஸ்ட்டு சேரர், சோழர், பாண்டியர் நாடு பட்டங்கள். சரிங்களா. சேரருக்கான நாடு பண்ணாக்கா குடப்புலம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கொடுத்த பட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வானவர், வில்லவர், குடவர், மலையர், குட்டுவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சேரர்களுக்கு கொடுத்த பட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சோழர்களுக்குரிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனல் நாடு. வேறு புனல் நாடு. அவர்களுக்கு கொடுத்த பட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வளவன், சென்னி, செம்பியன். சென்னி, செம்பியன். இதெல்லாம் சோழர்களுக்கு கொடுத்த பட்டங்கள். அடுத்து பாண்டியர்கள். ஸோ இது நாடு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிய மண்டலம். இவங்களுக்கு கொடுத்த பட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மாறன், செரியன், வழுதி. செரியன், வழுதி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கான நாடுகளும் பட்டங்களும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேர நாட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். சேர மன்னர்களின் தலை சிறந்தவர். சேர மன்னர்களின் தலை சிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செங்குட்டுவன்
அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சேர மன்னர்களுக்கான கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் நாட்டார் கல்வெட்டு. சேர மன்னர்களுக்கான கல்வெட்டு எது? ஆர் நாட்டார் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செங்குட்டுவன். சேர மன்னன் நெடுஞ்சேரலாதனின் மகன் ஆவார். செங்குட்டுவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேர மன்னன் நெடுஞ்சேரலாதனின் மகன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொங்கண கடற்கரையின் தெற்கே மேற்கே கடற்கரை பகுதி கொங்கு நாடும் சேர நாடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொங்கண கடற்கரையின் தெற்கே மேற்கே கடற்கரை பகுதி, அதுக்கப்புறம் கொங்கு நாடும், இதெல்லாம் சேர்ந்தானது சேர நாடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சேரன் செங்குட்டுவன். கடல் பெற கூட்டிய செங்குட்டுவன். அப்போ சேரன் செங்குட்டுவனுக்கு என்ன பேர் அப்படின்னா சிறப்பு நேமு கடல் பெற கூட்டிய செங்குட்டுவன். கடல் பெற கூட்டிய செங்குட்டுவன். நெக்ஸ்ட்டு கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையில் கல் எடுத்தனர். இந்த சேர நாட்டில் இருக்கிறவங்க கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக கல் எங்கேருந்து எடுக்கிறாங்க? இமயமலையிலிருந்து எடுக்கிறாங்க. கங்கையின் நீராடி கனகர் விசையர் என்ற அரசர்களை தோற்கடித்தான். யாரு? இந்த சேரன் செங்குட்டு வந்திருக்கா இல்லையா? கங்கையில் நீராடி கனகர் விசையர் என்ற அரசர்களை தோற்கடித்தான். அது போர் வெற்றிகளை பற்றி கூறுகிறது. 9 சோழ இளவரசர்களை நெறிவாயில் என்னும் இடத்தில் தோற்கடித்தான். அப்போ 9 சோழ இளவரசர்களை நெறிவாய் அப்படின்ற இடத்துல யார் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டினை அறிமுகப்படுத்தியவர்கள். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டினை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னாக்கா சேரர். கடற்கொள்ளையர்கள் கடம்பர்களை ஒழித்தான். கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடம்பர்களை ஒழித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேரன் செங்குட்டுவன். 10 யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேர அரசர்களை பற்றி கூறுகிறது. இதுவும் கொஷின் கேட்கலாம். அப்போ சேர அரசர்களை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னாக்கா 10. சேர மன்னர்க்குரிய துறைமுகம் நம்ம ஆல்ரெடி இந்த பாக்ஸுக்குள்ளவே பார்த்துருப்போம். சேர மன்னர்க்குரிய துறைமுகம் எதுனா முசிறி. இங்கு சுள்ளி எனும் பெரிய ஆறு இருந்தது. அப்போ சேர மன்னர்க்குரிய துறைமுகம் அந்த இடத்துல முசிறியில் சுள்ளி அப்படின்ற ஒரு பெரிய ஆறு இருந்தது. யவனர்கள் பொன்னை கொண்டு வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றதாக அகநானூறு கூறுகிறது. நெக்ஸ்ட்டு யவனர் அப்படின்னா யாருன்னா கிரேக்கர் உரோமானியரை பழந்தமிழர் எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னாக்கா யவனர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது சோழ நாட்டுடைய பற்றிய செய்திகள். அடுத்து சேர நாட்டை பற்றிய செய்திகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சோழ நாட்டை பற்றிய செய்திகள். சோழ மன்னர்களில் சிறந்தவர் கரிகால சோழன். சோழ மன்னர்களில் சிறந்தவர் கரிகால சோழன். முதல் சோழ மன்னன் இளஞ்சேட் சென்னியின் மகன் கரிகால சோழன். அப்போ முதல் சோழ மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளஞ்சேட் சென்னியின் மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன். வெண்ணி என்னும் இடத்தில் சேர மன்னன் பெருஞ்சேரலாதன் பாண்டிய மன்னன் 11 வேளிர்களை தோற்கடித்தவர் கரிகாலன். வெண்ணி என்னும் இடத்தில் சேர மன்னன் பெருஞ்சேரலாதன் பாண்டிய மன்னன் 11 வேளியர்களை தோற்கடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரிகாலன். குடவோலை முறை, அது குடவோலைன்னு கொடுத்துருக்காங்க. குடவோலை முறை உத்திரமேரூர் கல்வெட்டு மூலம் உள்ளாட்சி தேர்தல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடவோலை முறை மூலமாகவும் உத்திரமேரூர் கல்வெட்டு மூலமாகவும் சோழ நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காவிரியில் கல்லணையை கரிகாலன் ஈழப்போர்களில் சிறைப்பிடித்த கைதிகளை கொண்டு கட்டினார். அது மட்டும் இல்லாமல் வெண்ணாறு கால்வாயை வெட்டினான். அப்போ காவிரியில் கல்லணையை யார் கட்டினது? கரிகால சோழன் தான் கட்டுறாரு.
யாரை வச்சு கட்டுறாருன்னா ஈழப்போர்களில் சிறைபிடித்த கைதிகளை கொண்டு காவிரியில் கல்லணையை கட்டுறார். யார் அப்படின்னா கரிகால சோழன். அடுத்து கிபி 7-9ஆம் நூற்றாண்டு முடிய தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்த பல்லவ அரசர்களை தொடர்ந்து ஆட்சி புரிந்து சோழ மன்னர்கள் சைவ சமயத்தை பின்பற்றி கருங்கல் கோயில்களை கட்டினர். அப்போ கிபி 7லிருந்து 9ஆம் நூற்றாண்டு முடிய தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்த பல்லவ அரசர்களை தொடர்ந்து ஆட்சி புரிந்தது யாருன்னா சோழ மன்னர்கள். அவங்க பண்ணுங்க சைவ மதத்தை பின்பற்றி, எந்த மதத்தை பின்பற்றுறாங்க பாருங்கள், சைவ மதத்தை பின்பற்றி கருங்கல் கோயில்களை கட்டினர். அப்போ பண்ண எந்த மதத்தை பின்பற்றினாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. சோழ மன்னர்கள் பின்பற்றிய மதம் பண்ணக்க சைவ மதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிபி 893ஆம் ஆண்டு முதல் ராசராச சோழனால் மெய்கீர்த்தி அமைத்து ஆட்சி ஆண்டு வரும் முறை தொடங்கப்பட்டது. கிபி 893ஆம் ஆண்டு முதல் ராசராச சோழனால் மெய்கீர்த்தி அமைத்து ஆட்சி ஆண்டு வரும் முறை தொடங்கப்பட்டது. ஆட்சி ஆண்டு அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. எதை அமைச்சு? மெய்கீர்த்தி அமைத்து. யாரால? முதல் ராசராச சோழனால். பெருந்தனம் சிறுதனம் அதிகார வர்க்கம் ஆட்சி பொறுப்பு வகித்தன. அடுத்து வங்காள விரிகுடா சோழ ஏரியாகவே சில காலம் இருந்தது. வங்காள விரிகுடா பண்ணாக்கா சோழர்களுக்கான ஏரியாவே சில காலம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவ முகாம்களை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா கடகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சோழர்கள் பண்ணாக்கா இராணுவ முகாம்களை கடகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கான துறைமுகம் பண்ணாக்கா காவேரி பூம்பட்டினம் அப்படின்னா பூம்புகார் அப்படின்னு சொல்லுவோம். காவேரி பூம்பட்டினம் அப்படின்னா பூம்புகார். நெக்ஸ்ட்டு கடற்கரையை அடுத்து இருக்கும் ஊர்கள் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனத்துப்பட்டும் சர்க்கரையும் இறக்குமதி ஆயின. சோழர்களுடைய காலத்தில் சீனாவில் இருந்து பட்டும் சர்க்கரையும் இறக்குமதி செய்கிறாங்க. கடலில் செல்லும் பெரிய கப்பலுக்கு என்ன பேர் அப்படின்னா நாவாய் அப்படின்னு பேர். கடலில் செல்லும் பெரிய கப்பலுக்கு என்ன பேர்? நாவாய் அப்படின்னு பேர். அசோகரின் பாறை கல்வெட்டு தமிழக அரசு பற்றிய குறிப்புகள் உள்ளன. அசோகருடைய பாறை கல்வெட்டில் யாரை பற்றிய குறிப்பு இருக்குது? தமிழக அரசு பற்றிய குறிப்பு இருக்குது. அடுத்து நெடுஞ்சேரலாதன், இமயவரம்பன், அதிராஜன் பிற்கால சோழ அரசர்களின் அரசியல் நிர்வாக வசதிக்காக பல பிரிவுகளாக பிரித்தனர். நெடுஞ்சேரலாதன், இமயவரம்பன், அதிராஜன் பிற்கால சோழ அரசர்களின் அரசியல் நிர்வாக வசதிக்காக சோழ அரசை பண்ணாக்க பல பிரிவுகளாக பிரித்தனர். என்னென்ன பிரிவாக பிரிக்கிறாங்க அப்படின்னா பெரும்பிரிவு, பெரும் பிரிவு, அடுத்த பிரிவு, சிறிய பிரிவு, பெரிய நகரம், இது மாதிரி பிரிக்கிறாங்க. அப்போ பெரும் பிரிவில் என்ன வரும்னா வளநாடு அல்லது மண்டலம். வளநாடு அப்படின்னா மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா பண்ணாக்கா நகராட்சி, அதுக்கடுத்தது ஊராட்சி, இந்த மாதிரி தனித்தனி அந்த மாதிரி வளநாடு அல்லதுன்னா மண்டலம். அடுத்த பிரிவு பண்ணாக்கா நாடு. சிறிய பிரிவு பண்ணாக்கா கூற்றம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய நகரம் பண்ணாக்கா தனியூர் அப்படின்னா தனக்கூற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்கா இங்கே நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பண்ணாக்கா ஆசிரியர் அவங்க என்ன நூல் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் ஒரு 18 நூல்கள் இருக்கும். ஸோ இதுவும் பண்ணாக்கா நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கம்பர் எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். கம்பர் எழுதிய நூல் பண்ணாக்கா கம்பராமாயணம். பெரிய புராணம் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா சேக்கிலார். நலவெண்பா அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா புகழேந்தி புலவர் அப்படின்னு சொல்லுவோம். புகழேந்தி புலவர். தக்கையாபரணி கலிங்கத்து பரணி யார் எழுதுந்து அப்படின்னாக்கா ஜெயம் கொண்டார். சீவக சிந்தாமணி
இது யார் எழுதுதுன்னா திருத்தக்க தேவர். சிவக சிந்தாமணியுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர். குண்டலகேசி நாத குத்தனார். குண்டலகேசியுடைய ஆசிரியர் யாருன்னா நாத குத்தனார். பெருங்கதை கொடுங்குவேலீர். பெருங்கதையுடைய ஆசிரியர் கொடுங்குவேலீர். கல்லாடம் கல்லாடனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லாடத்துடைய ஆசிரியர் கல்லாடனார். நன்னூல் பவனந்தி முனிவர். நன்னூலுடைய ஆசிரியர் பவனந்தி முனிவர். நம்பியக பொருள். நம்பியக பொருள் நாற்கவிராச நம்பி. நம்பியக பொருள் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் நாற்கவிராச நம்பி. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா வீரசோழியம் புத்த தத்தர். வீரசோழியத்துடைய ஆசிரியர் புத்த தத்தர். அடுத்து நேமிநாதம். அதோடைய ஆசிரியர் வந்து பண்ணாக்கா குணவீர பண்டிதர். நேமிநாதத்துடைய ஆசிரியர் குணவீர பண்டிதர். அடுத்து திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணம் பெரும்பற்ற புலியூர் நம்பி. திருவிளையாடற் புராணத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா பெரும்பற்ற புலியூர் நம்பி. சிவஞான சித்தியார் அருள்நந்தி தம்பிரான். சிவஞான சித்தியார் அருள்நந்தி தம்பிரான். யாப்பெருங்கலங்காரிகை அமிர சாகர். யாப்பெருங்கலங்காரிகை அமிர சாகர். வளையாபதி. ஸோ இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலமும் வளையாபதி அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. அதோடைய காலமும் தெரியல, பெயரும் தெரியல, ஆசிரியர் பெயரும் தெரியல. நெக்ஸ்ட்டு மூவருலா அப்படின்னு ஒரு நூல். இந்த நூலுடைய ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். அடுத்தது பரணிக்கோர் செயங்கொண்டார் இசையாயிரம் உளமாடல். இது எல்லாத்துடைய நூல் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பரணிக்கோர் செயங்கொண்டார் இசையாயிரம் உளமாடல். இது எல்லாத்துடைய நூல் ஆசிரியர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து பாண்டிய நாடு. பாண்டிய மன்னர்களில் தலை சிறந்தவர் யார் அப்படின்னாக்கா நெடுஞ்செழியன் இரண்டு. இரண்டாவது நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவோம். நெடுஞ்செழியன் இரண்டு. மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி இது எல்லாமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிய நாட்டுடைய பகுதிகள். பாண்டிய நாட்டுடைய பகுதிகள் எது அப்படின்னா மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி. தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என அழைத்தனர். இந்த பாண்டிய மன்னர்களில் தலை சிறந்தவர் வந்து நெடுஞ்செழியன் டூன்னு சொன்னோம் இல்லையா, அவரை என்னன்னு அழைக்கிறாங்க அப்படின்னா தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு அழைக்கிறாங்க. யாரை? நெடுஞ்செழியன் இரண்டாவது நெடுஞ்செழியன். தலையாலங்கானம் என்னும் இடத்தில் சேர, சோழ உட்பட 7 அரசர்களை ஒரு சேர வென்று இப்புகழ் பெற்றவர். எதனால் வந்து இப்போ தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர் வருதுன்னா தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல சேர, சோழ உட்பட 7 அரசர்களை ஒரு சேரு வென்று இப்புகழ் பெற்றவர். நெக்ஸ்ட்டு சிலப்பதிகார நிகழ்ச்சி நடத்து. ஆரியப்படை கடந்த என்னும் அடைமொழி பெற்ற நெடுஞ்செழியன் காலம். ஆரியப்படை கடந்த அடைமொழி பெற்ற நெடுஞ்செழியன் காலம். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற மன்னன் கோவலனுக்கு தவறான தண்டனை. ஸோ ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இருக்கிற நெடுஞ்செழியன் இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து கோவலனுக்கு வந்து தவறான தண்டனையை கொடுக்குறார். பாண்டி வேந்தர்களும் தம் ஆட்சிக்குட்பட்டிருந்த நாடுகளில் கருங்கோயில்களை அமைத்தனர். எப்படி வந்து சோழ அரசர்கள் கருங்கோயில் அமைச்சாங்களோ அதே மாதிரி பாண்டிய வேந்தர்களும் அவங்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் கருங்கோயில்களை அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு துறைமுகம். ஸோ பாண்டியர்களுக்கான துறைமுகம் வந்து கொர்க்கை. கொர்க்கையில் முத்து குளித்தல் மிக சிறப்பான நடந்ததை வெனிசு நாட்டு அறிஞர் மார்க்கபோலோ குறித்துள்ளார். இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். கொர்க்கையில் முத்து குளித்தல், அந்த முத்தெடுக்கிறத வந்து மிக சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வெனிசு நாட்டு அறிஞர் மார்க்கபோலோ அவர் சொல்கிறார். பாண்டிய மன்னர்களில் வந்து ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்தது எது அப்படின்னாக்கா முத்து தான் அது ஏற்றுமதியில் முதலிடம்.
அடுத்து மதுரை காஞ்சி சிறுபானாற்றுப்படை கொற்கை முத்தினை சிறப்பிக்கிறது. கொற்கையில் அந்த கொற்கை துறைமுகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த முத்து அதை பற்றி சிறப்பித்து சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னாக்கா மதுரை காஞ்சி சிறுபானாற்றுப்படை. இது ரெண்டுமே. அடுத்து கிபி 250 முதல் 350 வரை முற்கால பல்லவர்கள் பிராகிருத மொழி பயன்படுத்தினர். கிபி 250 முதல் 350 வரை முற்கால பல்லவர்கள் பிராகிருத மொழி பயன்படுத்தினர். சிவஸ்கந்தவர்மன் விஜயஸ்கந்தவர்மன் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த பிராகிருத மொழி பயன்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் அப்படின்னா சிவஸ்கந்தவர்மன், விஜயஸ்கந்தவர்மன், இவங்க 2 பேரும். அடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் கிபி 350 முதல் 550 வரை எதை பயன்படுத்துகிறாங்க? வடமொழியை பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு பிராகிருத மொழி பயன்படுத்துகிறாங்க 250 முதல் 350. அடுத்து 350 முதல் 550 வரை வடமொழியை பயன்படுத்தினர். இந்த ஆட்சி காலத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா விஷ்ணுகோபன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மூன்றாவதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் கிபி 575 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் வடமொழியை பயன்படுத்தினர். மூன்றாவது ஆட்சிக்கு வந்தவர்கள் கிபி 579 9ஆம் நூற்றாண்டு வரை எதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா தமிழ் மொழியையும் வடமொழியையும் பயன்படுத்தினர். இந்த டைமில் குறிப்பிடத்தக்க அரசர் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு. இவர் சோழர்களை முறியடித்து காவிரி நதிக்கரை வரை ஆட்சியை விரிவுபடுத்தினார். ஏன் இவர் பிறகு ரொம்ப அந்த டைமில் ஃபேமஸானவர் அப்படின்னா சோழர்களை முறியடித்து காவிரி நதிக்கரை வரை அவருடைய ஆட்சியை பிறகு விரிவுபடுத்தினார். தப்தி அப்படின்னா என்னென்னா சாசனங்களை செப்பேடுகளில் எழுதியவன். தப்தி யார் அப்படின்னா சாசனங்களை. அடுத்து தப்தி சாசனங்களை செப்பேடுகளில் எழுதியவன். அப்போ சாசனம் அப்படின்னா என்னன்னாக்கா சட்டங்களை செப்பேடுகளில் எழுதியவர் யாருன்னா தப்தி. அடுத்து காரணிகள் அப்படின்னு தானங்களையும் நிபந்தனைகளையும் ஆவணமாக எழுதியவர். காரணிகள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணாக்கா தானங்களையும் தானமாக கொடுத்ததையும் நிபந்தனைகளையும் ஆவணமாக எழுதுகிறாங்க. பிற்காலத்தில் கர்ணமாக மாறியது. இந்த தானங்களையும் ஆவணங்களையும் எழுதுறாங்க இல்லையா, ஆவணமாக எழுதுறாங்க இல்லையா, அந்த ஆவணத்துக்கு என்ன பேர் மாற்றுறாங்க அப்படின்னா கர்ணம் அப்படின்னு பார்த்தோம். பிரம்மதேயம். அப்போ பிரம்மதேயம் அப்படின்னா என்ன சார்னா வேதியர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம். வேதியர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலத்துக்கு என்ன பேருனா பிரம்மதேயம். தேவதானம் அல்லது தேவபோகம் கோயில்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம். கோயில்களுக்கு அளிக்கப்பட்ட நிலத்துக்கு என்ன பேருனா தேவபோகம் அப்படின்னா தேவதானம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பள்ளி சந்தம் பௌத்துவ சமண மடங்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம். பள்ளி சந்தம் அப்படின்னா என்னென்னா பௌத்துவ சமண மடங்களுக்கு அளிக்கப்பட்ட நிலத்துக்கு தானே பேர் பள்ளி சந்தம். அடுத்து வடமொழி பௌத்துவம் சமணம். வைதிக நெறி வேத இதிகாச புராண தத்துவங்கள் தமிழரிடையே புகுந்து புதுமையை உண்டாக்கின. எதெல்லாம் அப்படின்னா வடமொழியாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், சமண வைதிக நெறியாக இருக்கட்டும், இல்லை வேத இதிகாச புராண தத்துவங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுது தமிழரிடையே புகுந்து புதுமையை உண்டாக்கியது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வைதிக சமயம், சமண சமயம், பௌத்த சமயம் இடையே கடும் போட்டி நிலவியது. வைதிக சமயம், சமண சமயம், பௌத்த சமயம் இடையே கடும் போட்டி நிலவியது. அடுத்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள் தோன்றி தமிழ் பக்தி மார்க்கத்தை வேரூன்ற செய்தனர். நாயன்மார்கள் ஆழ்வார்கள் ஸோ இவங்கெல்லாம் பண்ணாக்கா தமிழ் பக்தி மார்க்கத்தை வேரூன்ற செய்தவர்கள். தமிழ் பக்தி மார்க்கத்தை வேரூன்ற செய்தவர்கள் யார் அப்படின்னா நாயன்மார்கள் ஆழ்வார்கள். அடுத்தது ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் கேரளா காலடியில் பிறந்தார். கேரளா காலடியில் பிறந்தவர் யாருன்னா ஆதிசங்கரர். இவர் பண்ணாக்கா அத்வைத கொள்கை
அத்வைதம் அப்படின்னு சொல்லுவோம். அத்வைத கொள்கையை பின்பற்றியவர். அடுத்து மருத்துவர் துவை துவைத கொள்கை துவைதம் அப்படின்னு சொல்லுவோம். துவைதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பக்தி இயக்கத்தின் முன்னோடி விசிஷ்டாத்துணம் அப்படின்னு சொல்லுவோம். ராமானுஜர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கத்துடைய முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலம். இலக்கணங்கள், அறநூல்கள், நிகண்டுகள், சனகாப்பியங்கள் தோன்றியது எல்லாமே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாண்டியர் காலத்தில் தான். ஸோ இது சோழர்களை பற்றிய செய்தி மட்டும்தான். இது இல்லாமல் பாண்டியர்கள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சைக்காலஜி சிலபஸில் 3rd யூனிட்டில் வரக்கூடியது. ஸோ இதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.